ஹலோ மக்களே, பழனியில் சார்பதிவாளரை மாற்றி ரெஜிஸ்டரை மாற்றி அடுத்த நாளே 2 கோடி ரூபாய்க்கு ஆக்கிரமிப்பு நிலத்தை சட்டவிரோதமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். அந்த பத்திரத்தை 5 ரூபா கொடுத்தாவே யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அந்த பத்திரத்தை தரமாக இருக்கிறாங்க. இப்படி கோயில் நிலம், இந்த மாதிரி கோயில் நிலம், இனாமா கொடுத்த நிலம், அந்த ஆக்கிரமிப்பு, இதை பற்றின சுற்றி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. இதை பற்றி ஆளுங்கட்சியில் கேட்டோம்னாக்கா அது தெரிஞ்ச உடனே நாங்களே அந்த சார்பதிவாளரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதை நாங்கள் இதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரும்ப திரும்ப இந்த கோயில் நிலத்துக்குள்ளார அது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா இருக்குது. அதை நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். அப்படின்னாக்கா இப்போது அந்த விஷயம் என்ன, கோயில் நிலம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன நம்ம தீர்வு கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இதை பண்ணோம்னாக்கா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகணும் அப்படின்றதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை பற்றி நம்ம வீடியோவில் பேசினுக்கிறோம். இந்த தீர்வை நீங்கள் கேட்டுட்டு இது ஓகே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதில் நடைமுறை சிக்கல் வரும், இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம கோயிலுக்கு கொடுத்த நிலம், அதில் வர பிரச்சனையை நம்ம சும்மா விடலாமா? அதை நம்ம பேசணும் இல்லை? அதுக்கான முன்னேற்பாடு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அன்புடன் ஆனந்த். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோயில் இனாம் நிலம் இந்த பிரச்சனையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயில் நிலம் இனாம் நிலம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் அதில் என்ன பிரச்சனை வருதுன்றது, ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கோயில் இனாம் நிலங்கள்லாம் அன்னைக்கு ராஜாக்களில் கோயில் நிலத்தை கோயிலை கட்டினாங்க. அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கும் அங்கே வேலை செய்கிற பூ கட்டுறவங்க, அந்த கோயில் சுத்தம் பண்ணுறவங்க, அர்ச்சகர்கள், இந்த மாதிரி அந்த கோயிலில் சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அரசாங்கம் அப்போ இருந்த ராஜாக்களோ அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணாமல் அவங்க அதுக்கான நிலத்தை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வர வருமானத்தை அங்கேருந்து ஒரு கடை வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறதோ, அதுலேருந்து வர வருமானத்தை அவங்க வேலை செய்கிற அந்த கோயிலுக்குன்னே வேலை செய்கிறவங்களுக்கு செலவுக்காக கொடுக்குறாங்க. இப்படி தான் அந்த கோயில் பராமரிப்பு செலவும் சாமிக்கு பூஜை செலவு எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கும். இதுக்கப்புறம் நிறைய பணக்காரங்க ஒரு கோயிலுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானாக முன் வந்து கோயில் நிலத்தை கோயிலுக்கு கோயில் நிலமாக எழுதி கொடுப்பாங்க. இது 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று, சாமி பேர்லேயே சாமிக்காகவே ஃபுல்லாக தானமாக கொடுப்பாங்க. 2வது அங்கே அதை பராமரிக்கிறதுக்காகவே தனியாக கொடுப்பாங்க. இப்படி 2 விதமாக கோயில் நிலங்களை தானமாக கொடுத்துருக்காங்க. இது வெறும் கோயிலுக்கு மட்டும் இல்லை. இப்போ நம்ம இது என்ன அணைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே காமராஜர் பேரில் அதுக்காக தான் அந்த பார்க்கு அந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறது. அதுலேருந்து வர வருமானத்தை மக்கள் அந்த பார்க்கை விளையாட வருவாங்க, டேமை பார்ப்பாங்க, அதுக்குன்னு ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டோக்கன் போடுவாங்க. இது எல்லாமே அந்த கடைங்களுக்கு வாடகை கொடுவாங்க. இது எல்லாம் வருமானத்தை வச்சு அந்த டேமை அதை பராமரிப்பாங்க. இதுதான் அந்த ஹோல் ப்ராசஸ். இப்படி தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சா? இப்படி தான் கோயில் இனாம் நிலங்கள், இது நிலம் இருக்கிறவங்க நிலம் கொடுப்பாங்க, இல்லை மாடு ஆடு வச்சுருக்கிறவங்க மாடு ஆடு கொடுப்பாங்க, கோழி கொடுப்பாங்க, இல்லை தானியமாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி எது வேணாலும் காசாக போடுவாங்க. இப்படி எல்லாமே கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்கறது தான். ஓகே, ரைட், இது புரிஞ்சுங்களா? 2வது, இது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, இப்போ கோயிலில் அந்த நிலத்தை ஒரு ஆளுக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அது விவசாயத்துக்கோ இல்லை ஒரு கடை கட்டி வியாபாரம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இது அந்த காலத்தில் எவ்வளோ மதிப்பீடு இருந்துச்சோ அதிலேருந்து அந்த மதிப்பீடுலேயே இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது முதல் குற்றமாக இருக்குது. இது குத்தகை எடுத்தவங்க ஃபஸ்ட்டு. இப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கிற அப்போ கொடுத்த வாடகை என்ன, இப்போ இருக்கிற சந்தை மதிப்பு என்ன, அதை ஏற்றவே இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா அந்த வாடகையுமே பல கோடி ரூபாய் இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க அதை கட்டவே இல்லை. ஏன்னா யாருமே இதை கேட்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அறநிலைத்துறைன்னு ஒன்று உள்ளே வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு நடக்குது, இதை யாராவது கண்காணிக்கணும், அது இந்த பூனை கழுத்தில் ஒரு மணி கட்டணுன்றதுக்காக தான் அரசாங்கம் அவங்கள ஒரு அறநிலைத்துறைன்னு ஒன்று கொண்டு கோயில், எல்லா கோயிலும் வருமானம் அதிகமாக வர கோயிலும்
வருமானம் இல்லாத கோயில் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த எல்லாமே பராமரிக்கிறதுக்கான வேலைகளை அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு. அப்போனா தான் இது எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா கோயில்ன்றது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது, ஒரு சாமியை போய் கும்பிட்டு வர்றது மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய கட்டடக்கலை, நம்மளுடைய வரலாறு இதெல்லாம் போற்றி பொக்கிஷமாக இருக்கணும். எத்தனையோ ராஜாக்களோட அரண்மனைகளோ கோட்டை கொத்தளங்களும் இன்னைக்கு இருக்கிற இடம் இல்லாமல் மண்ணுக்குள்ளே செதிஞ்சு போச்சு. அதுவும் தப்பு தான், அதையும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஒன்று ஒரு வரலாறு. அட்லீஸ்ட் கோயில்களையாவது நம்ம பராமரிச்சோம்னா, இப்போ நிறைய கல்வெட்டுகள்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்க, கோயிலேருந்து தான் எடுக்கிறாங்க. கோயில்ன்றது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் நம்ம வரலாறை சொல்கிற இடமும் கூட. அதனால தான் அதை அழிஞ்சிக்காமல் அதை பராமரிக்கிறதுக்கான வேலையை கவர்மெண்ட்டே எடுத்துச்சு. இப்படி எடுத்து இப்போது இந்த குத்தகைதாரர்கள் ஒன்று பண்ணுறாங்களா, இது இப்போ பல காலமாக இது நடந்துகிட்டே இருக்குது. இது ஒவ்வொரு ஆட்சிலையும் இதுக்கான பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போடுவாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை, யார் இதுக்கு பின்னாடி இருந்து செய்கிறாங்க, இது ஏதோ ஒரு விஷயத்தில் அதை நம்ம முடிக்கணுமா இல்லையா, அது அப்படியே நின்றுட்டே இருக்குது. அதனால் இது இன்னைக்கு புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இது ரொம்ப காலமாக வந்துகிட்டே இருக்குது. காமராஜர் பீரியட்லேயே கோயில் இனாமங்களை அந்த உரியவங்களுக்கே அதாவது பயன்படுத்தியிருக்காங்க. இது ஆக்கிரமிப்புக்காரர்கள் அவங்களுக்கே கொடுக்கறதுக்காக ஒரு அரசாணை பிறப்பிச்சாங்க. அதனால் இது காமராஜர் பீரியட்லேருந்து இந்த பிரச்சனை வழிவகையாக வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. ஏன் சொல்யூஷன் இல்லை அப்படின்னாக்கா, இந்த நிறைய கோயிலுக்கான அந்த கோயில் நிலாமான் கொடுத்ததுக்கான எந்த ஒரு குறிப்புகளோ ஒரு ஆதாரங்களோ இல்லாமல் இருக்குது. செப்பேடுகள், அப்போல்லாம் செப்பேடுகள் தான் எழுதி கொடுப்பாங்க. அந்த செப்பேடுகளே நிறைய இருக்காம இதை இவங்க இந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் அதை ஈஸியாக அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களே யாரோ ஒரு ஆள் இந்த இடத்துல எதுவும் தெரியலையா, யாரும் எதுவும் கேட்கலையா, ஒரு கடையை போட்டுறா, இல்லை அந்த இடத்துல ஒரு எதையோ ஒன்று கட்டிடுறா, அதை அப்படியே ரொம்ப நாளாக வச்சுக்கிறான். இதில் இன்னும் மேலே போனவங்க போலி அவங்களே ஆதாரம் ரெடி பண்ணி அவங்க அப்பாவி மக்களுக்கு வித்துட்டு போகிற கதையும் இருக்குது. இப்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இது எல்லாம் கவர்மெண்ட்டு கோயில் இனாம் நிலங்கள் அப்படின்னுட்டு தெரியாத ஏக்கர் கணக்கில் இருக்குது. அட்லீஸ்ட் தெரிஞ்சதையாவது நாம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நாம் எடுத்துகிட்டு வருவோம். குத்தகைதாரர்கள் சரியான இப்போ சந்தை விலையில் நம்ம போடுவோம், அந்த வாடகை இருக்கிற பாக்கியை கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக இதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. அதுதான் இப்போ பழனியில் பிரச்சனையாகுது, திருவண்ணாமலையில் ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது. எல்லா மிகப்பெரிய கோயில்களிலையும் இது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இதில் நாம் என்ன தீர்வு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நம்ம இதை ஒரு விலாவரியாக எடுத்து சொல்கிறோம். இது ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட்டு நிறைய சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போய் ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, கலெக்டரை வச்சு பேசுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எங்கள்கிட்ட இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அதனால் இது பல காலமாக இது தடப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. இதில் கவர்மெண்ட்டு சைடுமே சரியான அவங்களுக்கு அந்த ஆதாரங்கள் இல்லாதையும் இப்போ நாம் என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதை ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்குவோம். ஏன்னா இதை நம்ம மொத்தமாக ஒட்டுக்கா ஒரே இதில் வச்சுட்டு இருக்கிறதால இது நமக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதில் ஒரு கேட்டகரி ஃபஸ்ட்டு, நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததை ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க. அதுக்கான ஆதாரத்தை தேடுறதுக்கான, அதுக்கு ஆதாரத்துக்கான சேகரிக்கிறதுக்கான அந்த ஒரு கேட்டகரியில் அந்த சரியான ஆதாரங்கள் இல்லாத கம்ப்ளைண்ட்ஸ், அந்த நிலம், அதை எல்லாத்தையும் ஒரு சைடாக விட்டு அதை ஒரு குழு அதை சேகரிக்கணும் அப்படின்னு வச்சிடலாம். ரெண்டாவது, இந்த குத்தகைதாரர்கள், குத்தகை வாடகை பெண்டிங் வச்சுருக்கோம், இவங்கெல்லாம் ரெண்டாவது கேட்டகரியாக வச்சு அவங்களுக்கான நோட்டீஸ் கொடுக்குறதோ, அவங்களுக்கான அந்த சரியான வாடகை நிர்ணயம் பண்ணுறதோ, அந்த நிலுவை இருக்கிற வாடகை வசூல் பண்ணுறதோ, இது இப்போதைக்கு நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா இது பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நாம் வாடகையை இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சந்தை மதிப்பில் நாம் நிர்ணயம் பண்ணிக்கலாம். இது இப்போ கூடிய சீக்கிரம் நமக்கு வருமானத்தை வர வைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். மூணாவது, இந்த நிறைய பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறவங்க, இவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையும். ஏன்னா இவங்க தான் கோர்ட் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு
கவர்மெண்ட் எதிர்த்து ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அப்போ அந்த ஒரு கேட்டகரியை நம்ம 3ஆவது பிரிக்கணும். இவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். சரியா விதத்தில் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும். அவங்களால நாம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் அவங்களால அதுலேருந்து எழுந்து வர முடியாது. நாம் ஒன்று பண்ணோம்னாக்கா அந்த நிலத்தை நம்ம ஆக்கிரமிப்பை மீட்டு எடுத்துகிட்டு வரணும். கடைசி குரூப் என்னன்னாக்கா, இந்த குரூப் வந்து ஏழை மக்கள், இவங்களுக்கு அப்பாவி மக்கள், இவங்களுக்கு தெரியாமல் ஒரு போலி ஆவணங்களை வச்சு விற்றதாகவே இருக்கட்டும், இல்லை இருக்க இடம் இல்லாமல் கோயிலே தஞ்சம் அப்படின்னுட்டு வந்து ஒரு குடிசை போட்டு இருந்தவங்களாகட்டும், இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து அங்கேயே இருக்க முடிஞ்சாக்கா அவங்களுக்கான சரியான பட்டாவை கொடுத்து அவங்கள அங்கேயே நிறுத்தலாம். இல்லை அங்கே குடியமர்த்த முடியாது, அது நாளைக்கு பின்னாடி பிரச்சனை வரும். ஏன்னா கோயிலுன்றது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் பின்னாடி பெரிய அளவில் வளர்கிறதுக்கான இடமா இருக்கும். அப்போ வந்து நாளைக்கு நெரிசல் அதிகமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அவங்க இருக்க வேணும்னா அவங்களுக்கான சரியான இடத்த கொடுத்து அவங்கள அங்கேருந்து இடம் பெயர்ச்சணும். அவங்களுக்கு இடம் பெயர வைக்கணும்னாக்கா அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி அங்கே கொண்டு வரணும். இந்த 4 கேட்டகரியில் நாம் இதை பிரித்தோம்னாக்கா ஒன்றுக்கும் சரியான நம்ம திட்டமிடலும் அந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஆல்ரெடி அப்படி பண்ணி இருக்கலாம். எனக்கு இது தோணுச்சு, இந்த ஃபுல் பிரச்சனையிலே இதை நாம் இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. இவங்களுக்கு என்ன சட்டவடை நடவடிக்கை எடுக்கணுமோ இவங்களுக்கு அதை தான் பண்ணணும். மாறா இப்போ ஒரு பெரிய முதல்ல அவன் வந்து மொத்தமாக ஒரு 50 ஏக்கரா 60 ஏக்கரா ஆட்டை போட்டு வச்சுக்கிறான். அவனுக்கு நீங்கள் எடுக்கிற சட்ட நடவடிக்கைக்கு இவங்கக்கிட்ட போய் நான் புல்டோசர் எடுத்து வந்து நான் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ இவங்களை அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அவங்கள அப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வரமுறை போட்டு இந்த கேட்டகரியை நம்ம பிரிச்சுட்டோம்னாவே இவங்களுக்கு இந்த நடவடிக்கை அப்படின்றது போகணும். ஏன்னா இல்லாத மக்களை நீங்கள் ரோடில் விட்டீங்கன்னாக்கா அது நிஜமாக பெரிய பிரச்சனையாக கொண்டு வரும். இதுவே இருக்கிறவன் அவன் ஆல்ரெடி அவன் ஏமாற்றி தான் அந்த நிலத்தை வாங்கியிருக்கான். அவனுக்கு நீங்கள் என்ன சட்டம் நடக்கணும் மக்கள் அதுக்கு ஆதரவாக நிற்பாங்க. அதனால் இல்லாதவங்க வயிற்றில் அடிக்காதீங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடிஞ்சால் அவங்களுக்கான அனுமதி கொடுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தன் ஏமாற்றிட்டு போனான், முடிஞ்சாக்கா அவனை அந்த போலி ஆதாரம் அந்த திரட்டி இவங்களுக்கு விற்றான்ல அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, ஒன்று அவங்கள அங்கே இருக்க முடிஞ்சால் அங்கே விடுங்க, இல்லையா அதுக்கான சரியான இடத்த கொடுத்து அவங்கள மாற்றுங்க. அறநிலைத்துறைன்றது கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட சொத்துக்களையும் அதில் வர வருவாயையும் வச்சு அந்த கோயிலுக்கான மற்ற கோயில்கள், ஏன்னா பெரிய ஆகாத கோயில்கள், நாம் பராமரிக்க வேண்டிய கோயில்கள், நாம் செலவு பண்ணி சரி பண்ணி வச்சிருக்க வேண்டிய கோயில்கள், இது எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கான அந்த ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினதான் அறநிலைத்துறை. இப்போ நம்ம நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இந்து கோயிலில் மட்டும் அறநிலைத்துறைன்னு கொண்டு வந்து அது நம்ம சாமிக்கு கொடுக்குற காசை இவங்க எதுக்கு நிர்வாகம் பண்ணணும்? அப்போ சர்ச்சுக்கு பண்ணலாம்ல, மசூதிக்கு பண்ணலாம்ல. அவங்க ஒரு சிறுபான்மையினர், அவங்க அந்த சர்ச்சு, அவங்களுக்கு அந்த சர்ச்சு எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டாக இருக்குது. அவங்க அதில் வர வருமானத்தில் அவங்க ஃபாதிர் சம்பளம், அவங்க இருக்கிற நலத்திட்டங்கள், இது எல்லாமே அவங்க கோஆர்டினேட்டாக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோயிலுன்றது இந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த கோயில் தனி, அந்த கோயில் தனி, எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதால இது எல்லாத்தையும் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை மட்டும்தான் அறநிலைத்துறைன்னுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் அதை செய்யுது. இதுலேருந்து இதை யாரும் எடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற 10 ரூபா இருந்துச்சுனாக்கா இல்லாத கோயிலுக்கு, அந்த தேவைப்படுற கோயிலுக்கு அதை செலவு பண்ணுவாங்க. இதுதான் அறநிலைத்துறை. ஓகே மக்களே, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின உங்கள் கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க. நம்மளுக்கான பிரச்சனையை நாம் பேசுகிற வரைக்கும் தான் நாம் பலம் வாய்ந்தவங்களாக ஆக முடியும். அதனால் ஆக்கப்பூர்வமான பல விவாதங்களை நாம் முன்னெடுக்க இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.